ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வருஷத்துக்கான மாட்டுப் பொங்கல். அன்றைய தினம் பசுமாட்டுக்கும் இந்த ஒரு பொருளனைய தானமா கொடுக்கறதால பலவிதமான சாபங்கள் விலகி, பல பாவங்கள் விலகி உங்க குடும்பத்துக்கே நல்லது நடக்கும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு பசுமாட்டுக்கு என்ன பொருளை தானமா கொடுக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். புது வருடம் பிறந்து தை பொங்கலோட 2வது நாளாக வரக்கூடியது மாட்டுப் பொங்கல். அன்றைய தினம் நம்மோட வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அந்த ஒரு நாள்ல பசுமாட்டுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான தானத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வருஷம் நமக்கு மாட்டுப் பொங்கல் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள். அந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு தானம் மகா புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கால்நடைகள், அதுலயும் குறிப்பா மாடு அப்படிங்கிறது உழவனுக்கு உற்ற நண்பனாகவும் ஒரு குடும்பத்தோட உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஜீவன். அன்றைய தினம் பசுக்களுக்கும் காளைகளுக்கும் நன்றி செலுத்தும் போது எக்கச்சக்கமான புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்குமா. மகாலட்சுமியோட அம்சமா நம்ம பசுவை பாராட்டி போட்டுறோம். 2026ஆம் வருஷம் மாட்டுப் பொங்கல் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு மாடு வைத்திருக்கக்கூடியவங்க அந்த மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி திருநீரிட்டு அலங்கரிக்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய வழக்கம். அதே மாதிரி மாட்டுக்கு பிடித்த விஷயங்களை சமைத்து வைத்து அந்த மாட்டு தொழுவங்களை சுத்தப்படுத்துறது, இது எல்லாமே கூடுதல் சிறப்பு. இது வீட்டுல மாடு வைத்திருக்கிறவங்க இது மாதிரி பராமரிப்பாங்க, வழிபாடு செய்வாங்க. அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும். நம்ம கிட்டதான் மாடு இல்ல, நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் செய்யறது, என்ன மாதிரி சேவை செய்யறது? வருடம் முழுக்க நமக்காக மாடு சேவை செய்யுது. மாட்டுப் பொங்கல் திருநாள் அன்னைக்கு நாம பசுக்களுக்கு என்ன தானம் செய்யலாம், என்ன மாதிரி சேவைகள் செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா இப்ப நாம சொல்லக்கூடிய முறையை நீங்க பின்பற்றலாம். நிறைய பேருக்கு அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில்கள்ல, அதுவும் அருகில் இருக்கிற சிவன் கோவில்ல கோசாலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த கோசாலைய மாட்டுப் பொங்கல் தினத்தன்னைக்கு நீங்க போயிட்டு சுத்தம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மாட்டு சாணங்களையும் மற்ற பொருட்களையும் கழுவி சுத்தப்படுத்தி அந்த இடத்த நீங்க அலங்கரிச்சுட்டு வர்றது மூலியமாவும் மகா புண்ணியம் சேருமா. மாடு, பசுமாடு, காளை, இது எல்லாமே ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு உகந்தது. சிவபெருமான் தன்னோட வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி கிட்ட பூமிக்கு போயிட்டு மனிதர்களுக்கு தினமும் எண்ணெய் தேய்த்து குளிங்க, மாதம் ஒரு முறை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காராம். ஆனா நந்தி பகவான் தவறுதலா தினமும் சாப்பிடுங்க, மாதத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிங்கன்னு தவறா சொல்லிட்டாராம். இதனால கோபமடைந்த சிவபெருமான் மனிதர்களுக்கு அதிக உணவு தேவைப்படும், அதனால நீ பூமிக்கு போயிட்டு அங்க நீ உழவுக்கு உதவி செய் அப்படிங்கிற மாதிரி சாபம் விட்டுட்டாராம். அப்படி உழவுக்கு உதவ வந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதம் தான் இந்த ஒரு மாட்டுப் பொங்கல். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மாட்டுப் பொங்கல்லாம் மாடு மட்டும் கிடையாது, நிறைய பேர் ஆடு வைத்திருப்பாங்க, மற்ற ஜீவராசிகள் வைத்திருப்பாங்க. நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு உணவுக்கு முக்கியமான பங்களிக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசிக்கும் நாம நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளா இந்த ஒரு மாட்டுப் பொங்கலை கணக்கு எடுத்துக்கலாம். மாடு வைத்திருக்கிறவங்க இது எல்லாமே ரொம்ப இயல்பா பண்ணுவாங்க. அவங்க வீட்லயே உணவை சமைச்சோ இல்ல மற்ற விஷயம் தயார் செய்தோ மாட்டுக்கு படைச்சிடுவாங்க. மாடு இல்லாதவங்க அதே புண்ணியத்தை பெறணும், பசுமாட்டுக்கு சேவை செய்த பலனை பெறணும் அப்படிங்கிறவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கோசாலைக்கு போயிட்டு பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை ஒன்றாக கலந்து நீங்க பசுமாட்டுக்கு உங்க கையில தானமா கொடுக்கறது எக்கச்சக்கமான புண்ணியங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த வருஷம் மாட்டுப் பொங்கல் நமக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள். நவகிரகங்கள்ல சுக்கிர பகவான் போகத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவர். அவருக்கு உரிய தானியம் வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சைய பசு தானமா கொடுக்கறது மூலியமா ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிர தோஷங்களுக்கும் கணவன் மனைவி கிடைக்கக்கூடிய வேற்றுமை விலகி ஒற்றுமை பலப்படும். அதை விட முக்கியமானது, வீட்ல ஐஸ்வர்யம் பெருகும். குறிப்பு, மொச்சைய நீங்க அப்படியே கொடுக்காம முதல் நாள் இரவே ஊற வைத்து அதை லேசா வேக வச்சு கொடுக்கறது மூலியமாவும் பசுமாட்டோட செரிமானத்துக்கு அது ரொம்ப உதவும். அது எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு பொருள் வெல்லம், கெட்டி வெல்லம். வெல்லம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. வெள்ளை மொச்சை கூட வெல்லம் சேர்த்து கொடுக்கும்போது குரு மங்கள யோகத்துக்கு இணையான பலனை கொடுக்கும். பசுவோட உடல்ல 33 தேவர்கள் வசிக்கிறதால இந்த இனிப்பு கலந்த தானம் தேவர்களை திருப்திப்படுத்துமாம். நீங்க எவ்வளவு வெல்லம், எவ்வளவு வெள்ளை மொச்சை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த பொருள் எடுத்தாலும் சமபங்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு கூட போனா பரவாயில்லை. முந்த நாள் இரவே, அதாவது பொங்கல் அன்னைக்கு இரவே நீங்க வெள்ளை மொச்சையை ஊற வைத்து மறுநாள் காலைல நன்றாக கழுவி
கொஞ்சமா வெல்லம் சேர்த்து அதுல முடிஞ்சா தேங்காய், ஒரு வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்படி எல்லா பொருட்களையும் ஒன்றாக கலந்து முடிஞ்சவங்க வேக வைத்துக்கலாம். முடியாதவங்க ஊற வைத்த அந்த வெள்ளை மொச்சை கூட வெல்லத்தையும், தேங்காய், வாழைப்பழம் இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நீங்க பசுமாட்டுக்கு தானமா குடுக்கலாம். அப்படி ஒருவேளை இப்படி குடுக்கறதுக்கு பக்கத்துல பசுமாடு இருக்கு, அப்படி குடுக்கறதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க, பசுமாட பராமரிக்கிறவங்க, அத வச்சிருக்காங்கல்ல, அவங்களே சாப்பாடு உணவு கொடுக்கும்போது எல்லா பொருட்களையும் சம பங்கு விகிதத்துல கலந்து பசுமாட்டுக்கு அவங்க கையால தானமா குடுப்பாங்க. நீங்க வாங்கி கொடுத்த அந்த பொருட்கள அவங்க கையால குடுத்தாலும் இதுக்கான புண்ணிய பலன்கள் உங்களுக்கு மட்டும் தான் சேரும். மறந்துடக்கூடாது. இந்த தானத்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு காலை நேரத்திலயும் செய்யலாம். இல்ல சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு மாலை நேரத்திலயும் செய்யலாம். உங்க விருப்பம் தான். இது கூடவே காகத்துக்கும் அன்றைய தினம் படைச்சிருக்கக்கூடிய ஏதாவது படையல நீங்க தானமா குடுங்க. பசுமாட்டுக்கு மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வெள்ளை மொச்சை கூட வெல்லம் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த ஒரு தானம் சுக்கிர பகவானோட அருளையும், மகாலட்சுமி தாயோட அருளையும், கூடவே செவ்வாய் பகவான், சூரிய பகவான் இப்படி பல கிரகங்களோட அனுகிரகத்தை சேர்த்து வாங்கி கொடுக்கும். உங்க வீடு பக்கத்துல சுற்றி திரியக்கூடிய மாடுகளுக்கோ, இல்ல பக்கத்துல பசுமாடை வச்சிருக்காங்களா, அவங்ககிட்ட போயிட்டு அந்த பசுமாடோட நெத்தியில திலகமிட்டு பூஜை செய்த பிறகு இந்த ஒரு கலவையை நீங்க தானமா கொடுக்கலாம். பசு அந்த உணவை உட்கொண்டதுக்கு பிறகு அதை 3 முறை வலம் வருவதும் கோடி புண்ணியத்தை கொடுக்கும். சாதாரணமாக வீட்டுல வாசல்ல தெரியக்கூடிய பசுமாடுகளுக்கு தானம் கொடுக்கணுமேன்னு கொடுக்காம, பசுமாடுகளை வைத்திருக்கவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி முறைகளை பின்பற்றி கோபூஜைனா பெருசா ஒண்ணும் இல்ல, வஸ்திர தானம் பண்ணலாம். பசுமாடுக்கோ இல்ல பசுமாடை வைத்திருக்கவங்களுக்கோ வஸ்திர தானம் செய்யிட்டு அந்த பசுமாடோட நெத்தியில குங்குமத்தால ஒரு பொட்டு வச்சுட்டு பசுவை 3 முறை வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வைத்துக்கூடிய அந்த கலவையை பிரசாதமா கொடுக்கறது பலவிதமான புண்ணியங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். மாசி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மாதிரியான நாட்கள்ல பித்ருக்கள் வழிபாடு செய்தா எந்த மாதிரி சாபங்கள், பாவங்கள் உங்களை விட்டு விலகி ஓடுமோ அதுக்கு இணையான பலனை நீங்க இந்த விஷயத்துல பெற முடியும். அதுவும் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நம்மளோட வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு நீங்க அளிக்கக்கூடிய ஒரே ஒரு கைப்பிடி உணவு உங்க தலையெழுத்தையே மாற்ற போகுது அப்படின்னா தாராளமா நீங்க செய்யலாம். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும், இதுக்கான பொருட்களும், இதுக்கான தொகையும் ரொம்ப ரொம்ப கம்மி. இது மூலயமா உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான சாபங்கள், பாவங்கள், அதுவும் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் பெரிய விஷயம். அது நம்மள தாக்குதல் இல்லையோ, நம்மளோட சந்ததியினரை தாக்கும். அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ண முடியும். யம பயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது நமக்கு தெரியாம எதிர்பாராம வரக்கூடிய விபத்துக்கள் தவிர்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பசுமாட்டை வணங்கலாம். இந்த ஒரு விஷயத்த ஒரு சடங்கு சம்பிரதாயமா மட்டும் பார்க்காம நம்மோட முன்னோர்கள் நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய கால்நடைகளோட உடல்நிலையில பெரிய அக்கறை கொண்டுதான் இது மாதிரி பூஜைகள் வச்சிருக்காங்க. பிற்காலத்துல அது நமக்கு எக்கச்சக்கமான பலன்களையும் ஏற்படுத்தும். வெள்ளை மொச்சை கொடுக்கும்போது பசுக்களுக்கு புரதச்சத்து ரொம்ப அவசியமா தேவைப்படும். அந்த புரதச்சத்து வெள்ளை மொச்சையில அதிகப்படியா இருக்குதாம். இது பசுவோட பால் உற்பத்திய, அதோட உடல் வலிமையை அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் வெல்லம் அப்படிங்கிறது செரிமான மண்டலத்தை சுத்திகரிக்க உதவக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். குளிர்காலமான தை மாதத்துல பசுக்களுக்கு தேவையான உடல் வெப்பத்தை தக்க வைக்கிறதுக்கான சக்தியை இந்த வெல்லம் கொடுக்கும். இது மாதிரி பல மருத்துவம் நிறைந்த இந்த பொருட்களை நீங்க பசுமாட்டுக்கு தானமா கொடுக்கறது எக்கச்சக்கமான புண்ணிய பலன்களை ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.